இன்னைக்கு கிச்சனுக்குள்ள வரும்போதே ஒரு கன்ஃப்யூஷனோட தான் வந்தேன். ஏன்னா 2 காய்கறி தான் இருந்தது. அது 2மே பொரியல் பண்ற மாரி இருந்ததா, இத வச்சு குழம்பு பண்ணலாமா? இல்ல இத வச்சு பொரியல் பண்ணலாமான்னு ஒரு பெரிய கன்ஃப்யூஷனோட தான் வந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்ல இருக்க செஃப் கிட்ட கேட்டு செஞ்சிரலான்ட்டு அவர்ட்ட தான் கேட்டேன். கேட்கறது ஒண்ணு தான், கேட்காம இருக்கிறது ஒண்ணு தான். ஏன்னா அவருக்கு பொரியல்னு ஒண்ணு இருந்தாலே போதும் சாப்ட்டுருவாரு. ஆனா எனக்கு அப்படி இல்ல. சாம்பார், ரசம் அந்த மாரிலாம் வச்சோம்னா, உருளைக்கிழங்கு வறுவல், இல்ல கோவக்கா வறுவல் ஏதாவது வறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா சைட் டிஷ்க்கு நல்லாருக்கும். புளிக்குழம்பு வச்சேன் அப்படின்னா, தேங்காய் பூ போட்டு பண்ற பொரியல் எல்லாமே பிடிக்கும். ஆனா இன்னைக்கு இருந்த 2 காயிலயுமே புளிக்குழம்பு வைக்க முடியாது. சாம்பார் தான் வைக்கிற மாரி இருந்தது. அதனால அவரைக்கால சாம்பார் வச்சுட்டு பீன்ஸ் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். எப்பவுமே பீன்ஸ் பொரியல் பண்றப்ப கடுப்பாவும் அத கட் பண்றதுக்கு. ஆனா இப்ப தான் நம்மள்ட்ட நவீன மிஷின் இருக்கு. பீன்ஸ்லாம் அந்த 2 சைடும் எடுத்துவிட்டு அப்படியே சாப் பண்ணியாச்சு. 5 நிமிஷம் தான் ஆனுச்சு. நல்லா யூஸ் ஆகுது. இருக்கிறதுலே ஈஸியான குழம்பு சாம்பார் தான். அதனால அத ஒரு குக்கர்ல ஒரு சைடு வச்சு விட்டுட்டு, பொரியலுக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே சைடுல பொரியலையும் வச்சு விட்டுட்டு, கிச்சனையுமே கிளீன் பண்ணியாச்சு. வேலையோட வேலையா பார்த்தது இல்லன்னா ஈவினிங் பார்த்துக்கலான்ட்டு அப்படியே அது நைட்டு பாத்திரம் எல்லாமே சேர்ந்து போயிடும். சமைச்சுட்டு அப்படியே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கிச்சன் கிளீன் பண்றது, வீடு கூட்டுறது, பாத்திரம் கழுவுறதுன்னு. இதுக்கு மேல ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து சாப்பிட வேண்டியது தான். பொரியலுக்கு தேங்காய் பூ போடுறதுக்கு தான் தேங்காய் துருவிட்டு இருந்தேன். கீழ உட்காந்து திருவுனா நல்லா தான் திருவலாம். ஆனா அதுக்கு ஒரு சோம்பேறித்தனமா இருந்தது. என்னத்த சொல்றது? அவ்வளோதான். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.